பயிர் வழியில் இந்த ராஜா என்னதான் பண்றாரு? இப்படிதான் பண்ண என்ன ஆகுறது? மனைவி பிள்ளைலாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆடு மாடெல்லாம் விழுந்து போச்சு. கொல்லக்குடியில் தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. இந்த ராஜா என்னதான் பண்ணிக்கிறாரு? சமாரியாவில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ராஜாதி ராஜாவை வாழட்டு, ராஜாதி ராஜா வாழட்டு, ராஜாதி ராஜா வாழட்டு, ராஜாதி ராஜா வாழட்டு. உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? சமாரியாவில் ரொம்ப பஞ்சமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு சாப்பிடல, பொண்ணு சாப்பிடல, கொல்லக்குடி வேலையில் மாடு கண்ணுலாம் தண்ணி செத்து போச்சு. அதுதான் எல்லாருக்குமே தெரியுமாப்பா. ராஜா தான் இறக்கம் செய்யணும். கர்த்தர் இரக்கம் செய்யாவிட்டால் என்னால் என்னப்பா செய்ய முடியும்? தேசமே பஞ்சத்தில் இருக்குது. கர்த்தர்கிட்ட போய் மன்றாடுங்கள். மந்திரியே, ராஜா, தேசம் எப்படியாக இருக்கிறது? தேசத்தில் பயங்கர பஞ்சமா இருக்கு. வெள்ளப்போக்கம், மழை, பட்டினி, எழுதந்துக்களுக்கு சத்து போகணும். அதுதான் எனக்கு தெரியுமா? அது எல்லாமே எனக்கு தெரியும்பா. தாரித்திரம் ராஜா, தாரித்திரம். அது எல்லாமே எனக்கு தெரியும். ஒன்னிடத்தில் ஏதாவது ஐடியா இருக்காப்பா? எல்லாம் கடவுள் ராஜாவுக்கு தானே ஐடியா, வேற யாரு கையில் இல்லை. ஏன்ட்ட எதுவுமே இல்லைப்பா. அந்த கர்த்தர் தான் நமக்கு ஏதாவது இறக்கம் செஞ்சா உண்டு. அந்த கர்த்தர் தான் நமக்கு ஏதாவது வழி திறக்கணும்ப்பா. தம்பி, நீ பண்றது ரொம்ப தப்பு. நீ இப்படி எல்லாம் பண்ணனா அப்புறம் நேத்து நம்ம என்ன நம்ம வந்து உடன்பாடு பண்ணி வச்சிருந்தோம். நீ ஏன் இப்படி பண்ற? உதேசம் பஞ்சமா இருக்கு. என்னப்பா பேசுறாங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? இப்படி பண்ற ராஜாவே, என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? தேசமே பஞ்சத்தில் இருக்கு, இதுல வேற நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. ராஜாவே, நீங்க தான் நீதி தரணும். இந்த இதுக்கு பாருங்க, தேசமே பஞ்சமா இருக்கு. ஒரு அரிசி கூட இல்ல ராஜாவே சாப்பிடுறதுக்கு. அதனால என் தம்பி தான் நாங்க குடும்பமா நாங்க என்ன வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம்னா, இன்னைக்கு நேத்து வந்து என் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்டோம். இன்னைக்கு அவன் பிள்ளைய என்னப்பா சொல்றீங்க? நான் தரவே மாட்டேங்கிறேன். நீங்களே கேளுங்க ராஜா, நீங்களே நீதி சொல்லுங்க. ஐயோ ஆண்டவரே, இந்த தேசத்துல இப்படி ஒரு பஞ்சமா? நான் என்ன செய்வேன்? இந்த ராஜ்யமே எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு இறங்க செய்யணும். ஆண்டவரே, அப்பா, ஐயோ ஆண்டவரே, எங்களுக்கு இறங்க செய்யுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். இரட்டு உடுத்தி உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். ஆண்டவர் ஏதாவது நமக்கு இறக்க செய்வாரான்னு நோக்கி பார்ப்போம். ராஜாவே, என்ன ஆகிவிட்டது? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் மாறிவிட்டீர்கள்? தீர்க்கதரிசியே, சொல்லுங்க ராஜாவே. எல்லாமே உங்களுக்கு தெரிந்ததுதான். தேசம் எவ்வாறாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆம், நானும் தேசத்தை பார்த்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களிடம் சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன். சொல்லுங்கள், என்னதான் வார்த்தை? நாளைக்கு இந்த நேரத்திலே நமக்கு ஒரு கால் அரிசி இந்த நேரத்திலே நமக்கு விற்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை திட்டமா சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லிருக்கீர்கள்? உண்மைதானா? உண்மைதானே? உண்மைதானே சொல்லியதெல்லாம்? ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு பஞ்சம் வந்து எப்படி? கொஞ்சம் அமைதலாக இருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடினாலே நீ அதை காண மாட்டாய், அதை நீ சாப்பிட மாட்டாய். ராஜாவே, நீங்க ஒன்றுக்கும் கலங்காதீர்கள். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். கண்டிப்பாக ஆண்டவர் இரக்கம் செய்வாரா நமக்கு? கண்டிப்பா. நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள். நாளைக்கு இதே நேரத்திலே நமக்கு எல்லாருடைய பஞ்சங்களும் தீர்ப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுத்தி இருக்கிறார். நானும் கர்த்தரை நோக்கி வேண்டுகிறேன். நீங்களும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஓகே ராஜா. எப்படி தேசத்துல ஒரே பஞ்சமா இருக்கு, என்ன செய்யறதுனே? ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. நான் எல்லாம் குப்பை தொட்டியெல்லாம் போய் தேடுறேன். சாப்பாடே எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அண்ணே, பஞ்சம் இல்லாட்டியே ஒரு வாய் சாப்பாடு போட மாட்டாங்க. இப்போ வேற ஒரே பஞ்சமா இருக்கு. ஆடு மாடெல்லாம் செத்து கிடக்குது. என்னென்ன பண்றது? அவன் புள்ளைய வெட்டி சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா எனக்கு பசி தாங்க முடியலையே. அண்ணே, நான் அண்ணன் என்னன்னு கூப்பிடுறது எதுக்கு தெரியுமா? நீங்க ஏதாவது ஒரு யோசனை சொல்லுவீங்கன்னு தான். நீங்க என்கிட்ட கேட்டுக்கிறீங்க. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குடா.
சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் நான் பாரு ஒன்றுமே இல்லை, இருக்கிறது எல்லாம் காலி ஆயிட்டு. ஆமாண்ணே, இப்போ என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க ஒரு ஐடியா. நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? அண்ணே, இங்கே இருந்தா இருக்க பஞ்சத்தில் நம்மளையே வெட்டி சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவாங்க, சரியா? அதனால நம்ம பாளையத்துக்கு போயிட்டு அவங்க கையால் அடிபட்டு எப்படி அவங்க நம்மளை அடிச்சே கொண்டுருவாங்க. அவங்க கையில் அடிபட்டு செத்தாவது சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாவோம். இங்கே இருந்தாங்கன்னா நம்மளே வெட்டி சாப்பிட்ருவாங்க. அதனால நம்ம பாளையத்துக்கு போவோம். நம்மளெல்லாம் குஷ்டரோகின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்களே அண்ணே. நம்மளை பார்த்து நம்மளை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்காங்கடா. கையெல்லாம் குஷ்டம் பாரு, காலெல்லாம் நம்ம மூடி எத்தனை நாள் நம்ம இது மாதிரி நடந்துருக்கோம். அண்ணே, எனக்கும் தான் அரிக்குது. நான் வெளியே சொல்லிக்கிட்டா இருக்கேன். இருக்க கஷ்டத்தை உள்ளுக்கே வச்சுக்கிட்டு வாங்கின பாளையத்துக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டு சாவோம் நிம்மதியா. ஊருக்குள்ள பட்டணத்துக்குள்ள போக முடியாது. அப்போ அண்ணே, இங்கேயே அவன் பஞ்சம் வந்து செத்துக்கு இருக்கான். பட்டணத்துக்குள்ள போகணும்னு சொல்றீங்க? ராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவரு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கு இருக்காரு. ஒரு தடவை பட்டணம் போய் பார்த்துட்டு வந்துடலாடா. அண்ணே பரவாயில்ல, பட்டணத்துக்கு இல்லைண்ணே, பாதாளத்துக்கு போவோம் வாங்க. அப்படியா? வாங்க, பேக் எடுங்க. சரி வா. சொல்லு தம்பி. இங்க என்னண்ணா ஒருத்தனையும் காணோம், எல்லாம் எங்க போனாங்க? ஆமா, எல்லாரும் காணோம். அண்ணே, சாப்பாடு இருக்கு, எடுங்க எடுங்க எடுங்க, சாப்பாடு இருக்கு. ஆமா எப்போ அண்ணே எடுங்க, சாப்பிடுங்க. அங்க பாருங்க, தங்க கிடக்கு, தங்கத்தை எடுங்க, தங்கத்தை எடுத்து பேக்ல போடுங்கண்ணே. அண்ணே, தங்கம் இருக்கு. இதெல்லாம் பார்த்ததே இல்லடா. வெள்ளியில போடுங்க, தங்கத்தை போடுங்க பேக்ல. எல்லாம் எடுத்து அந்த ரூம்ல வைங்க, கொண்டு போயிட்டு மறைச்சு வை. என்னண்ணே, இங்க சாப்பாடு இருக்குன்னு வந்தோம், ஆனா ஒரு பையனையும் காணோம். சாப்பாடு மட்டும் தான் இருக்குது. அடிச்சு கொல்வாங்கன்னு பார்த்தோம், கொல்றதுக்கு ஒருத்தனையும் காணோம். எல்லா படைகளும் ஓடி போயிட்டுடா, எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப என்ன செய்யறது? நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டு போவோம். அவங்க பஞ்சத்துல கிடக்காங்க, அவங்க அப்படியே கிடக்கட்டும். சரி உட்காரு, சாப்பிடலாம். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நம்ம அதுக்கு அடுத்ததே போலாம். இருக்கிறத எடுத்து சாப்பிடுந்தா. என்னண்ணே, நம்மளை கொன்றுவாங்கன்னு பார்த்தோம், இங்க வந்து ஒருத்தனையும் காணோம். என்ன நடந்திருக்குன்னு ஒண்ணுமே தெரியல. சாப்பிட்டதே இல்லடா. எதுடா இப்படி பேசிட்டு இருக்க? சாப்பிடுறா அண்ணே, சீக்கிரம் சாப்பிடு. நான் இருக்க பசியில இந்த உலகத்துல உள்ள சாப்பாடே சாப்பிடலாம்னு நினைச்சேன். அதெல்லாம் பேசாத, வாயே பேசாத, சாப்பிடு. வயிறு ஃபுல்லா சாப்பிடு. சொல்றதே கேளுங்கண்ணே. சாப்பாடு இங்க பாரு, எவ்வளவு எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க பாரு. பிரியாணி இருக்கு, அங்க பாரு ஆப்பிள் இருக்கு, அங்க பாரு ஆரஞ்சு இருக்கு. அண்ணே, எல்லாம் இருக்கு. உலகத்துல உள்ள சாப்பாடே சாப்பிடலாம்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். எனக்கே 2 ஆப்பிள் தின்னு பசி நின்று போச்சு. இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க. அவங்க நம்மளை பட்னியில போட்டு செஞ்சதுக்கு நமக்கு ஆண்டவர் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. நம்ம என்ன செய்வோம், இதெல்லாம் இங்கே ஒரு வீட்டுல வச்சு நம்ம சாப்பிடுவோம். அப்படி நம்ம பண்ணக்கூடாதுடா. ஏன்னு நம்ம கொண்டு போய் மறைச்சு வச்சோன்னா நம்ம தேசமே பஞ்சமா இருக்கு. அந்த அந்த பலி நம்ம மேல வந்துரும். என்ன இப்படி சொல்றீங்க? நம்ம அங்க இருக்கும் போது ஒரு இப்படி சாப்பாடு கொடுத்தாங்களா? நம்ம குஷ்டரோகின்னு தள்ளி தள்ளி வச்சாங்க. நம்ம குப்பையில கிடந்ததும் கீழே கிடந்ததையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இப்ப உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அவங்களுக்கு கொடுப்போன்னு? இல்லடா, நம்ம என்னன்னா பஞ்சமா இருந்தாலும் நம்ம போய் இந்த விஷயத்த உடனே ராஜாக்கு சொல்லலாம். ஏன்னா நமக்கு கிடைச்ச நற்செய்தி நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும். அது நம்மளுடைய கடமையா இருக்கு. நம்மள ஒரு சமயம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம குஷ்டரோகி, நம்ம கண்ணு தெரியாத, நம்ம பிச்சைக்காரன், நம்ம ஒரு சமயம் காது கேட்காதவன்னு நம்மளை இந்த உலகம் வேண்டாத ஆளுன்னு ஒதுக்கி வைக்கும். இருந்தாலும் நமக்கு ஒரு செய்தி. இங்கே எவ்வளோ சாப்பாடுகள், எவ்வளோ பொருள்கள், அரிசி பாரு, குடோன், பெரிய குடோன் அளவுக்கு அரிசி இருக்கு. இதெல்லாம் இந்த ஜனங்கள் எத்தனை நாள் சாப்பிட்டாலும் தீராது அந்த அளவுக்கு. சரிண்ணே, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அண்ணனா வேற போயிட்டீங்க. சரி, நீங்க சொல்றதை கேட்போம். வாங்க போயிட்டு ராஜா கிட்ட அறிவிப்போம். சரி வா, ராஜாக்கு போலாம். ராஜா தள்ளி குஷ்டரு ராஜா வா, தள்ளி இங்க வா, இந்த வழி வா. ஆமா மந்திரி, நேத்து வந்து தீர்க்கதரிசி சொன்னாரு ஏதாவது அற்புதம் நடக்கணும், ஏதாவது வழி இருக்குதா? எது நடக்க மாட்டேன் இந்த உலகத்தில். எது கடவுள்? இல்ல கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னா கண்டிப்பா நடக்கும். கடவுள் இல்ல, அது இருந்தா இந்த மாதிரி பஞ்சம் வருமா? இல்லப்பா, நீ வந்து பொறுமையா இரு. நான் வந்து ஏதாவது போய் பார்த்துட்டு வா, ஏதாவது அற்புதங்கள் ஏதாவது நடக்குதான்ட்டு பாரு. நமக்கு விசுவாசத்தோடு இருந்தால் தான் கண்டிப்பா நடக்கும். சரியா? நின்னுங்கப்பா. தம்பி மூடிக்கா. நம்ம குஷ்டரோகின்னு ராஜாக்கு தெரியக்கூடாது. குஷ்டரோகி எல்லாம் யாருப்பா உள்ள விட்டது? அவரே பேசிட்டே இருக்கிற. அப்படி
ராஜா ராஜா ஒரே நிமிஷம் ராஜாட்ட பேசணும். வா வா ஒரே மந்திரி மந்திரி ராஜா, ஒரு நல்ல நல்செய்தி நாங்க கொண்டு வந்திருக்கோம் ராஜா. என்னப்பா சொல்ற? நாங்க ஏதா இருந்தாலும் அங்க இருந்தே சொல்லுப்பா. நாங்க நாங்க பாளையத்துக்கு போயிருந்தோம் ராஜா. அப்படியா? அங்க பாத்தீங்கன்னா எதிரி படை அங்க இருந்து இருந்துச்சு. எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டாங்க. எங்க என்ன போனாங்கன்னு சொல்றீங்க? தெரியல. என்ன சொல்றீங்க? நம்ம தேசத்தை சுத்திலும் இருந்த படைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டா ஓடி போயிட்டாங்க. அப்படியா? ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரா? அங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ சாப்பாடு. என்ன சொல்றீங்க? உண்மைதானா? அவ்வளோ அரிசி, அவ்வளோ கோதுமை. பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய தேசத்துல உள்ள அத்தனை ஜனங்களும் ஆண்டவரே சாப்பிடலாம். ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாரா? உண்மையாகவா? ஆமா ராஜா, அண்ணே சொல்றது உண்மைதான். நாங்க இங்க இருந்தா செத்துருவோம்ட்டு அங்க போயிட்டு பார்த்தோம், அங்க ஒரு பையிலையும் காணோம். ஆனா நம்ம ஜனங்களுக்கு தேவையான உணவெல்லாம் அங்க இருக்கு ராஜா. அப்போ அந்த தீர்க்கதரிசி சொன்ன உண்மையிலே நடந்துருச்சு. ஆண்டவர் நம்ம மேல் இரக்கம் பாராட்டிட்டாரு. நம்ம எல்லோரும் போய் அதை வந்து சுதந்திரத்துக்கொள்ளும். வாங்க போலாம். பாருங்க, நம்ம இந்த கதையில் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா நற்செய்தின்னு ஒரு வார்த்தை வரும். நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா பைபிளில் வசனமாக இருக்குது. 2 ராஜாக்களில் வரும். எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள். அப்போது அந்த நற்செய்தி அந்த 4 குஷ்டரோகி இருக்காங்க. இந்த 4 குஷ்டரோகி பார்த்தீங்கன்னா ராஜாட்ட போய் ஒரு நற்செய்தி சொல்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது. நற்செய்தியா தேவ தூதர்கள் வந்து இந்த உலகத்தில் சொல்கிறாங்க. அந்த நற்செய்தி பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனையோ ஜனங்களுக்கு பரவாமல் இருக்குது. பாஸ்டர் போன டைமும் அன்பை பற்றி பிரசங்கிச்சார். வந்திருக்கும் போது இந்த டைமும் பிரசங்கிக்கும் போது நான் கவனமாக நோட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு தேசத்தெல்லாம் சொல்லி பாரப்பட்டு அவர் சொல்கிறாரு. உண்மையான செய்தி என்னன்னா நமக்குள்ளே இருக்குது, நமக்கு தெரியும். நான் இன்னைக்கு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா குடும்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய பூஜாரி குடும்பத்திலேருந்து வந்தவங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிச்சிடும். 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஜெபிச்சுட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு வைராக்கியம். எங்கள் அப்பா கிறிஸ்தவங்க தான் இருந்தாலும் எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா குடிகாரனாக இருந்தான். குடிகாரனாக இருந்தவன் அவன் அம்மா டெய்லி 4 மணிக்கு தலையில் கை வச்சு ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி இவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு யாரோ ஒருத்தர் நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் நீ பாவியாக இருக்கன்னு சொன்ன பிறகு அவன் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு அவன் இன்னைக்கு சர்ச்சு பாஸ்டா காது கேட்காதவங்க மத்தியில் ஒரு 50-60 குடும்பங்களை வச்சு எல்லா இந்துக்கள் யாருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க இல்லை அவங்களுக்கு வச்சுன்னு இன்னைக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு சின்ன ஒரு நற்செய்தி. நமக்கு சொல்லப்பட்ட இந்த நற்செய்தி பார்த்தீங்கன்னா அதாவது குஷ்டரோகி ராஜாட்ட போய் நற்செய்தி சொன்னது போல நம்மள்கிட்டயே இருக்கு. நம்ம பைபிளில் கையில் வச்சுட்டு சுற்றுறோம். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம கூட வேலை செய்கிறவங்க ஒருத்தட்ட நம்ம ஒரு சமயம் சூப்பர் மார்க்கெட் போவோம், இல்லாட்டி எங்கேயாச்சும் போவோம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம பேசணும்னா இல்லாட்டி ஒரே நிமிஷம் அப்படின்னு அந்த கிடைக்கிற சான்ஸு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நம்ம எத்தனையோ டைமுகளை வீண் கழிச்சிருப்போம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இந்த ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்க அவர் வந்தார். அவரை மாத்திரம்தான் இந்த ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்க முடியுங்கிற நற்செய்தியை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக ஆண்டவர் ஏதோ பெரிய அற்புதங்கள் செய்வார். பாவியாக இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் கண்டிப்பாக ரட்சிப்பார்.